அப்போ நானும் தெரிஞ்சுதான் ஏத்த வந்தீங்களா? எதுக்குங்க? நான் என்ன தப்பு பண்ண? ஏங்க, நான் கல்யாண மாப்பிளங்க. ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்ன பண்றது? ஏதாவது அடிகிடி பட்டிருந்தா என்ன ஆகுறது? இப்படியே பேசிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் மாப்பிள்ள தான். ஐஷுக்கு புருஷனாவே ஆக முடியாது. உங்களுக்கு தெரியாம என்னெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த விஜய் ஐஸ் லவ் மேட்டர் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியுங்க. நான் அவங்க கிட்ட பத்திரிக்கை அடிச்சதுதான். நான் தான் ஐஸ் கழுத்துல தாலி கட்டுவேன்னு தெளிவா சொல்லிட்டேன்ல. அடச்ச, உங்களை காரை விட்டு கொல்றதுல தப்பே இல்ல. தாலி கட்டுறதா நீங்க சொன்னீங்க, ஆனா அவங்க செயல்லையே இறங்கிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? ஏங்க, உண்மையாவா சொல்றீங்க? ஜஸ்ட் மிஸ். விஜய் தாலி கட்டிருப்பாரு. இது தெரியாம நீங்க என்னடானா பறந்து பறந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் அவ்வளவு சொல்லியும் ஐஸை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்களா? நான் விட மாட்டேன். ஐஸ் எனக்கு தான். உடனே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஹலோ, என்ன பண்ண போறீங்க? அவங்களோட போய் சண்டை போட போறீங்களா? விக்ரமும் விஜயும் பெரிய பணக்காரங்க. உங்களை ஈஸியா ஜெயிச்சிடுவாங்க. ஆனா அப்படி ஜெயிக்க கூடாது. விஜய் ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்ட கூடாது. ஐஸ்வர்யா உங்களுக்கு தான் பொண்டாட்டி ஆகணும். என்ன பாக்குறீங்க? இவ ஏண்டா இந்த விஷயத்துல இவ்ளோ ஆர்வமா இருக்கான்னு யோசிக்கிறீங்களா? காரணம் இருக்கு. ஏன்னா நான் விஜய லவ் பண்றேன். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவரு தான் ஐஸ்வர்யாவை லவ் பண்றாரேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஐஸ்வர்யா விஜய லவ் பண்றான்னு தெரிஞ்சோ நீங்க எப்படி உறுதியா இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் விஜய் எனக்கு கிடைக்கணும்னு உறுதியா இருக்கேன். நம்மளோட ஆசை நிறைவேறணும்னா இந்த ரூட் எல்லாம் செட் ஆகாது. ஏன் ரூட்டுக்கு வாங்க, உங்களுக்கு ஐஸ்வர்யா ஈஸியா கிடைச்சிருவா. சொல்லுங்க. ஐஸ் எனக்கு கிடைக்கணும்னா என்ன வேணா பண்ணுவேன். குட், வெரி குட். நாம அவங்க ரூட்லயே போய் தான் அவங்கள ஜெயிக்கணும். அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யணும். வாங்க மகா. அசோக், எதுக்கு எங்களை அவசரமா வர சொன்னீங்க? நைட் டைம்ல அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? போருங்க, அதுக்கு இன்னும் 2 பேர் வரணும்ல. அசோக், எதுக்கு இப்ப இவங்க 2 பேரும் கூப்பிட்டுருக்கீங்க? சொல்றேன். இன்னைக்கு கோவில்ல தாலி கட்டுறதா இருந்த விஷயம் எனக்கு தெரியும். அசோக், இல்ல அசோக், அதுக்கு இவங்க 2 பேரும் தான் காரணம். அதுல என் அக்காவுக்கு இஷ்டம் இல்லதான். பதட்டப்படாதீங்க மகா, எனக்கு புரியுது. ஆனா இதுல தப்பு என் மேலதான். எப்போ ஐஸும் விஜயும் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சதோ அப்பயே நான் விலகி இருக்கணும். ஆனா நான் பிடிவாதமா இருந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு.
நிச்சயம் பண்ண கல்யாணத்தை நீங்க நிறுத்த சொன்னதுனால ஏதோ ஒரு கோவத்துல அன்னைக்கு உங்க கூட சண்டை போட்டுட்டேன். ஆனா யோசிச்சு பார்த்தங்க, மனசுல விஜய நினைச்சிட்டு ஐசால எப்படிங்க என் கூட வாழ முடியும்? இல்ல நான் தான் எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? அதெல்லாம் ரொம்ப கொடுமைல. அதனாலதான் நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அவங்க எல்லாரோட முகத்திலயும் 1000 பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிக்கும். இப்ப அந்த மேட்டர் சொல்லுங்க. நான் ஐஸ்வர்யாவை விஜய்க்கு விட்டு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். விஜயும் ஐஸ்வர்யாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அசோக், நீங்க சொல்றது உண்மையா? 100% ப்ரோ. ஐயோ, தேங்க்ஸ் தலைவா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அசோக், உண்மையிலே உங்களுக்கு பெரிய மனசு. பாரு, ஐசக்கா இத்தனை நாளா தான் விருப்பத்தை மறைச்சிட்டு பட்ட அவஸ்தை இருக்கே, பாவம் அவ. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அட என்னங்க, எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு, உண்மையிலேயே நீங்க எனக்கு ஒரு கிஃப்ட்டுங்க. ஆனா அந்த கிஃப்ட் இன்னொருத்தருக்கு சொந்தம் நினைக்கிறப்போ விலகி நிக்கிறது தானே முறை. நான் ஒரு அன்லக்கி ஃபெல்லோங்க. விஜய் ரொம்ப கொடுத்து வச்சவர். நீங்க நல்லா இருங்க. சந்தோஷம் பொங்கி வர நேரத்துல கரெக்டா பானையை உடைச்சிரணும். இப்ப மேட்ர லைட்டா ஓபன் பண்ணுங்க. ஆனா இதுல ஒரு குழப்பம் இருக்கு. நான் எடுத்த முடிவை என்னோட பேரண்ட்ஸ் ஏத்துக்குவாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு ஐஸ் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஐஸ் எப்போ நம்ம வீட்டுல காலடி எடுத்து வைப்பாங்கன்னு அவங்க காத்துக்கிட்டே இருக்காங்க. அதேதான் அசோக், எங்க வீட்லயும் நீங்க தான் மருமகன்னு எங்க அப்பா அம்மா மனசுல நினைச்சு ரொம்ப சந்தோஷமா ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப போய் நீங்க மாப்பிள்ளை இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கும்னே எங்களுக்கும் தெரியல. அதிர்ச்சியில எங்க அம்மா தப்பான முடிவு எடுத்தாலும் எடுக்கலாம். இப்ப என்ன பண்றதுன்னு விஜய் பதட்டமா கேப்பாரு. விஜய், நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? இப்போ என்னோட பிளான் இருக்குங்க. இந்த கல்யாண ஏற்பாடு நடந்ததாவே இருக்கட்டும். நாம எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்போம். பெரியவங்க பேசினபடியே கல்யாணத்து அன்னைக்கு வரைக்கும் மாப்பிள்ளை நானாவே இருக்கேன். எல்லாரும் முழிப்பாங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் தெளிவா கேள்வி கேட்பாரு. கல்யாணம் வரைக்கும் நீ மாப்பிள்ளையா? அப்புறம் எப்படி இவன் ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டுவான்? ஒருங்க சொல்றேன். மணமேடையில தாலி கட்டுற நேரத்துல எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ஏன்னா விஜயும் ஐஷும் லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் கல்யாணத்தை நிறுத்திட்டு வெளியில போயிடுறேன். எப்படி ஐடியா? ஆனா அந்த மக படு புத்திசாலி. ஒரு முக்கியமான கேள்வி கேப்பா. அதுக்கே அசோக் மணமேடை வரைக்கும் போகணும்? இப்பவே சொல்லிடலாம்ல. அதுக்கு நீங்க இப்ப சொன்ன பாதையில கல்யாணம் நின்றுச்சுன்னு எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. மானம் போயிடுச்சேன்னு வீட்டுல ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படலாம். அதே மணமேடையில நடந்தா உங்க அம்மா அப்பாவால எதுவும் செய்ய முடியாது. சரி, மணமேடை வரைக்கும் வந்துட்டோமேன்னு மனசை தேத்திக்கிட்டு
விஜய் ஐஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்கன்னு சொல்லுங்க. எப்படிங்க என் ஐடியா? சூப்பர் அசோக், நீங்க சொல்றதா கரெக்ட். அசோக் செம்ம பிளான். நீங்க கல்யாணம்னு போயிட்டா என்னை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். ஐசு, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு நான் தாலி கட்டிடுவேன். அம்மாக்கு இது கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாலும் ஐசக்காவையும் விஜயையும் மனக்கோலத்துல பார்த்தா சமாதானம் ஆயிருவாங்க. அப்படியே செஞ்சிடலாம். ஆனா இதெல்லாம் போய் நீங்க கல்யாணம் வேணான்னு போக போறீங்கன்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் ஏமாத்தி நீங்க ஐஷு கழுத்துல தாலி கட்ட போறீங்க. கேட்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா பிளான் பண்ணபடி நம்ம மனவரையை விட்டு கிளம்பலன்னா விக்ரமும் விஜயும் என்னை விட மாட்டாங்களே. கண்டிப்பா மகாவும் டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்புறம் எப்படிங்க நான் ஐஸ் கழுத்துல தாலி கட்டுறது? அத நான் பாத்துக்கிறேன். கரெக்டா நீங்க தாலி கட்ட போற நேரத்துல ஒரு பொண்ணை வர வச்சு விஜய் என்னை ஏமாத்தி கர்ப்பமாக்கிட்டு வந்துட்டாருன்னு சொல்ல வச்சு பக்க ஆதாரத்தோட விஜய் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட வச்சிருவேன். எல்லாரும் ஷாக் ஆகி விஜயை மீட்றதுக்காக ஓடுவாங்க. ஐஷுக்கும் விஜய் மேல தப்பான அபிப்பிராயம் வந்துடும். அத வச்சு நீங்களும் அவ மனசுல இடம் பிடிச்சிடலாம். அப்புறம் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஐஸ்வர்யா தான் உங்க பொண்டாட்டி. அதுக்கப்புறம் விஜய்க்கு சின்ன தண்டனை தான் கிடைக்கும். அவர் வெளியில வந்தா யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. நானே ஈஸியா அவரை கல்யாணம் பண்ணிப்பேன். நம்ம 2 பேரோட பிளானும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடும். எப்படி? சூப்பருங்க. அப்போ இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இதை சொன்னா எல்லாருமே ஏமாந்துருவாங்க. இல்ல, ஒரு ஆள் மட்டும் ஏமாற மாட்டாரு. யாரு? எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் என்ன யோசிக்கிறீங்க? ப்ரோ, இது சூப்பர் பிளான் ப்ரோ. அப்படியே பண்ணிருவோம். நோ, இது ரிஸ்க் விஜய். கல்யாணம் வரைக்கும் இந்த டிராமாவை இழுத்துட்டு போறதே எனக்கு ரிஸ்க்னு தோணுது. அசோக், நீங்க இந்த கல்யாணத்துல இருந்து ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல? ஓகே, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனி நீங்க விட்டுருங்க, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். விக்ரம் டேஞ்சரான ஆளு. ஹாலை பார்த்து கரெக்டா ஸ்மெல் பண்ணிடுவாரு. ஆனா பயப்படாதீங்க. நீங்க என் மேல சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. நான் உங்களுக்கு நல்லது செய்ய நினைச்சேன். பரவாயில்ல, நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு உங்க மூஞ்ச பாவமா வச்சுக்கிட்டு சொல்லுங்க. சரி, பாய். நீங்க கிளம்புங்க. அசோக், அசோக், ஒரு நிமிஷம் இருங்க. உங்களை காப்பாத்த மகா வருவா. இப்போ எதுக்கு அவரை சந்தேகப்படுறீங்க? அவரு நமக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்காரு. அவரை போய் கிளம்புங்கன்னு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இத பாரு, நான் கரெக்டா தான் சொல்றேன். நீ தான் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அசோக், இது கல்யாண விஷயம். நீங்க சொல்ற பிளான்லாம் சரியா வராது. மனமேடையில இவன் தான் உட்காரணும். இத பாருங்க அசோக், இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஓகே ப்ரோ, தான் கட்டிக்க போற பொண்ணையே எனக்காக விட்டு கொடுக்கறாரு. அவரை போய் நீ சந்தேகப்படுறீங்க? டேய், நான் சொல்றத கேளு. பேசாம இரு. உனக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு மட்டும் எல்லாம் தெரியும்ல. அசோக் தான் கல்யாணத்தையே தியாகம் பண்ணி நமக்காக ஒரு பிளான் வேற சொல்றாரு. அத வேண்டாம்னு சொன்னா எப்படி? எங்க இவங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு நீங்க ஒரு பிளான் சொல்லுங்க பார்க்கலாம். டேய், சும்மா உளறிக்கிட்டு இருக்காத. பிளான் என்ன பாக்கெட்ல வச்சிருக்கேன்? ஆனா அவரு வச்சிருக்காருல, அதுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. உங்களுக்கு மட்டும்தான் மூளை இருக்கா? மத்தவங்க அறிவையும் கொஞ்சம் மதிக்க கத்துக்கோங்க. மதிக்கவே மாட்டீங்களா என்ன? இத பாரு மகா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்ல. அசோக், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, சரியா? இவரு எப்பவுமே இப்படிதான். உங்க பிளான் தான் அசோக் பெஸ்ட்.
மணமேடை வரைக்கும் நீங்க தான் மாப்பிள்ள. ஆனா ஐசக்கா கழுத்துல தாலி கட்டுறது மட்டும் தான் விஜய். சரிங்க. நான் தான். நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். மணமேடை வரைக்கும் மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் நான் தான் மாப்பிள்ளை. ஐஸ் கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன். இது யாராலையும் தடுக்க முடியாது. குட் மார்னிங் பாஸ். ம், என்ன பாஸ், காலையிலேயே காஃபி குடிக்கிறீங்களா? ஆ? ம். என்ன கண்டுக்கவே மாட்டாரு, எப்படியாவது பார்க்க வைக்கணுமே. என்ன பாஸ் நீங்க அடிக்கிற வெயிலுக்கு ஏசிய அப்படியே ஒரு 15ல இல்லனாலும் ஒரு 16லயாவது வைக்க வேணாமா? சட்டையெல்லாம் ஸ்வெட் ஆகுதுல்ல. ஆமா பெருமாள், சொல்லுங்க பாஸ். நேத்து ரிட்டர்ன் டிடி எல்லாம் பேங்க்ல போட சொன்னேனே, போட்டியா? அதெல்லாம் நேத்தே பண்ணிட்டேன் பாஸ். அப்புறம் இது என்னது? கலாய்க்கிறாரோ? ஆமா.